வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு. 7வது அத்தியாயம் 20வது வசனத்தில சைத்தான் வந்து நம்மகிட்ட எப்படி ஊடுருவான் அப்படின்னா, அவன் வந்து நம்ம மனசுல ரகசியமா பேசுவான். "நீ அந்த தீமை செய்யி, நீ அப்படி செய்யி, இப்படி செய்" அப்படின்னு நம்ம வந்து ஒரு தீய செயல நம்ம மனசுல வந்து ரகசியமா பேசுவான். அது மனசுல பேசும்போது நாம வந்து ஒரு குழந்தைய கட்டுப்படுத்துற மாரி, நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா வந்து அ மன நெருக்கடியான வாழ்க்கை எனக்கு வந்துரும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு பண்ணி அந்த தீய செயல் பண்ணாம இருக்கணும். குரான்ல வந்து என்னென்ன தீய செயல்ங்கிறது சொல்லியிருக்கு. நீ அதன்படி பாருங்க. அத பண்ணும்போது நம்ம ஆண்டவன் அப்படி சொல்லியிருக்கான். நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கட்டுப்படுத்தி நம்ம அத செய்யாம இருந்துக்கலாம். அவன் தான் மனசுல தூண்டுவான். ஆனா ஆண்டவன் சொல்லியிருக்கான் அத செய்யக்கூடாதுன்னு. அதனால என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நீங்க குரான்ல பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா, அவன் ரகசியமா பேசும்போது எது எது நல்லது, கெட்டது நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் பேசும்போது நம்ம மனச கட்டுப்படுத்தி வச்சு நம்ம அத செயல்படாம இருந்து பெரும்பாவங்கள்லேருந்து நம்ம வந்து நம்மள நாம பாதுகாத்துக் கொள்ளலாம். மன நெருக்கடியான வாழ்க்கை, ஏமாற்றத்திலிருந்து, மன நெருக்கடியான வாழ்க்கையிலேருந்து நம்மள நாம பாதுகாத்துக் கொள்ளலாம். என் சவுண்ட வந்து வாய்ஸ வந்து கம்மி பண்ணிட்டு முதல்ல வந்து இந்த டெக்ஸ்ட்ட படிங்க. உங்களுக்கு புரியும். மனசுல ஆசை வார்த்தைய போடுவான். நம்மள ஏமாத்துறதுக்காக தான்.